ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜுவல் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே மார்னிங் தான் நான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வைக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ பாப்பா எழுந்துட்டாங்க. குட்டி பையன் கூட பால் விளையாடிட்டுருக்கா. குட்டி பொண்ணு வந்து தூங்கிட்டுருக்கா. இன்னும் எழுந்துக்கல. எழுப்பி விட்டா ஒரு 5 மினிட்ஸ் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆயில் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே இருக்கேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். மார்னிங் இப்படி தான் போகுது. என்ன வெயிட் ஏறி இருக்குன்னு தெரியல இந்த ஃபங்க்ஷனில். பார்க்கலாம். நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து என்னோடய வெயிட் அப்டேட் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு வீடியோவில். ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் வரணும்னு மைண்ட் செட் ஒன்று வச்சுட்டு அப்படியே நான் போயிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. லைட்டு போடலனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், மீன் குழம்பு நான் புது கடாய் ஒன்று சூப்பராக வெயிட்டாக சூப்பராக இருக்குது. அதை தான் பண்ணலான்ட்டு இருக்கோம். நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கடாய் பார்க்குறது செம்ம வெயிட், தூக்கவே முடியல. இது 3 கிலோ 2 கிலோ வரைக்கும் தாராளமாக செய்யலாம். வெயிட் வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 12 லிட்டர்னு நினைக்கிறேன் குக்கர். இது வந்து எப்போ வாங்கினேன்னா நம்ம காது குத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணணும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். வ்ளாக் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்தது. பூஜை சாமான்லாம் வாங்கலான்ட்டு அந்த கடையில் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலோட வாங்கிட்டு வந்திருக்காங்க கடையில் விற்றுச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் அம்மா செஞ்சுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது சொல்லிட்டு இளநீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது குடிச்சிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோதான் வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இங்கே பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு, ரசம், சாதம் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இப்போ அம்மா செஞ்சுட்ருக்காங்க. இங்கே வரைக்கும் வாசனை அது வருதுங்களா? சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு சண்டேனாவே ஈவினிங் டைமில் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி. பாப்பா கேட்குறேன் மொட்டை அடிச்சுட்டு இப்போ தான் வீடியோவில் எடுக்கிறேன். நல்லா இருக்குங்களா சொல்லுங்கள். கம்பல் காட்டு. சரி, ஓகே. குட்டி பையன் வந்து யானைக்கு தூங்க வச்சிட்டேன். பாருங்கள் இப்படிலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து சந்தைக்கு போகலான்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். இளநீர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே தான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது காசு போட்டு வாங்கியிருக்கோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். இவங்க குடிக்கல, லைட்டாக இவங்க கோல்டு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டோம் 2 வாங்கிட்டு வந்து. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக உள்ளே போய் காட்டுறேன். அம்மா இருக்காங்க கிச்சனில். அம்மா இருக்கு சொல்லுவாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா கொஞ்சம் உருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். அம்மா வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்போ ரைஸ் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இது வந்து ரசம் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ரசம் மட்டும் நான் வச்சுருக்கேன். மிளகு தக்காளி ரசம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இது இல்லாமல் நான்வெஜ் டே வந்து இது இல்லாமல் போகாது. இப்போ வந்து மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அம்மா தான் செஞ்சாங்க. புது கடாயில் நல்லா சூப்பராக சூப்பராக தொக்கா வச்சுருக்காங்க. ரைஸ் வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் சூடாக இருக்குன்ட்டு. இப்போ இதை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அம்மா செஞ்சாவே. இன்றைக்கி மதர்ஸ் டே, அதுவும் எங்கள் மம்மியே செய்ய வச்சிட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போக சொல்ல, சந்தைக்கு போக சொல்ல நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வீடியோவில் காட்டணுமா அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. காட்டலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு குழம்பு வச்சு சாப்பிட்டு எங்கள் அம்மா செஞ்சது. அம்மானா எங்கள் பாட்டி தான், நாங்கள் அம்மான்னு சொல்லுவோம். கொஞ்சம் வீடு வச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாப்பா சொன்ன மாதிரி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நானும் பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு வீடியோ ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இவரே போயிட்டு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது முடியல. எங்களுடைய மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, வெளியே இருக்காங்க. அவங்களும் இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. அதனால வீடியோ வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் மதியமே. இப்போ நான் குளிச்சுட்டு உள்ளே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அவங்களுக்கு போய்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்புறமா ஒரு 7 மணிக்காக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே டைம் போய்டும் எங்களுக்கு. இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.